இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் தொக்கு செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டுக்கலாம், கடுகு போட்டுக்கலாம். போட்டு கொஞ்ச நேரம் வெடிக்கிட்டு கடுகு கொஞ்சம் நேரம் போட்டு வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வதக்கணும், நல்லா வெங்காயம் நல்லா வதக்கி விடணும். இப்போ வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா வதக்கி வந்துடுச்சு பாருங்கள். ஃப்ரை பண்ணலாம் கொஞ்சம் நேரம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரும், சீக்கிரமாக வதங்கும். அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா வதக்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம முருங்கைக்காய் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட முருங்கைக்காயில் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும், அப்போ தான் நல்லா இருக்குது டேஸ்ட்டு. பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அது கூட இப்போ கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படியே. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், அப்போ தான் முருங்கைக்காய் சீக்கிரமாக வேந்துக்கும். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். குழம்பு தூள் போட்டுக்கலாம். போட்டு அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே விடலாம், ஏன்னா நம்மளோட முருங்கைக்காய் வேகணும் இல்லையா, அதனால். பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கும், ஒரு வாட்டி பார்த்துக்கணும். எது வேணுமோ போட்டுக்கலாம். பாருங்கள் பாதி வெந்துருச்சு நம்ம முருங்கைக்காய். இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு டேஸ்ட் நல்லா இருக்கும். போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ இது கூட நம்ம புளி தண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கி விடலாம், கலந்து விடலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.